ஏஹெச் முகமது இசாக், மாவட்ட தலைவர், எஸ்டிபிஐ கட்சி, கோவை மத்திய மாவட்டம். போர் நிறுத்தம் ஏற்பட்ட பிறகும் இஸ்ரேலிய பயங்கரவாத அரசு பலஸ்தீன் மீது கொடூர தாக்குதல்களை அவ்வப்போது நிகழ்த்தி வருகின்றது. போரினால் பாதிக்கப்பட்டு தங்களது வாழ்வாதாரங்களையும் வாழ்விடங்களையும் இழந்த பலஸ்தீன மக்கள் பசியாலும் பட்டினியாலும் நித்தம் மாண்டு வருகின்றார்கள். உலகில பல்வேறு நாடுகளிலிருந்து பலஸ்தீனுக்கும் காசா மக்களுக்கும் வருகின்ற உணவுப் பொருட்களையும் மருந்து பொருட்களையும் இன்னும் அத்தியாவசிய தேவையான எல்லா பொருட்களையும் அந்த பகுதிக்கு செல்ல விடாமல் இஸ்ரேலிய கொடூர மனப்பான்மை கொண்ட அரசாங்கம் தடுத்து வருவதோடு உணவுக்காக அலைகின்ற அந்த பட்டினியிலே கிடக்கின்ற மக்கள் உணவுகளை எடுக்க அல்லது வாங்க வரும்போது அந்த மக்களை நோக்கி குண்டுகளை வீசுவதும் துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்வதும் போன்ற கொடூரமான மனிதாபிமானமற்ற நிகழ்வுகளை தொடர்ந்து அரங்கேற்றி வருகின்றது. எப்படி ஓநாய்கள் தன்னுடைய உணவுக்காக தன்னுடைய உயிரை வளர்த்து கொள்வதற்காக பிற உயிர்களை அழித்து தன்னுடைய உயிரை வளர்த்து கொள்ளுமோ, அதுபோல தன்னுடைய இன பயங்கரவாதத்துக்காக பலஸ்தீனின் காசா மக்களை பெரும் இன அழிப்புக்கு உள்ளாக்கி வருகின்ற இஸ்ரேலிய அரசாங்கத்தையோ அல்லது இஸ்ரேலிய இராணுவத்தையோ கண்டிக்க வேண்டிய ஐநா சபையும் உலக ஜனநாயக நாடுகளும் சக்திகளும் வாய்மூடி மௌனமாக இருக்கின்றன. இந்த ஐநா சபையும் உலக ஜனநாயக சக்திகளும் உலக நாடுகளும் இஸ்ரேலின் இந்த கொடூரமான தாக்குதல்களை கண்டிக்க வேண்டும். இஸ்ரேலின் அங்கீகாரத்தை ரத்து செய்ய வேண்டும். அதை அடக்கி ஒடுக்கிட வேண்டும். மேலும் இதுபோன்ற பெரிய பாதிப்புக்குள்ளான காசா மக்களின் பலஸ்தீன மக்களின் வாழ்வாதாரங்களை புனரமைத்து அந்த மக்களின் நல்வாழ்க்கைக்காக தேவையான எல்லா முன்னெடுப்புகளையும் ஐநா சபையும் உலக நாடுகளும் மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையோடு எஸ்டிபிஐ கட்சி நாடெங்கும் மனித சங்கிலி போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றது. அதன் ஒரு பகுதியாக எஸ்டிபிஐ கட்சி கோவை மத்திய மாவட்டத்தின் சார்பாக இந்த கவன ஈர்ப்பு மனித சங்கிலி இங்கே நடைபெற்று வருகின்றது.